வாணிகனுடன் வந்த பெண்ணானவள் அவ்வாணிகனை பாம்பு தீண்டி இறந்ததன் பின் அவள் மேற்கொண்ட முயற்சிகள் யாவும் பயன் தராது போகவே அத்தலத்திலே அடியார்கள் புடைசூழ வந்திருந்த ஞான சம்பந்தருக்கு இச்செய்தி அறிவிக்கப்பட அதனை கேட்டு ஞான சம்பந்தர் இறைவன் முன்னாக சென்று ஷடையாய் எனும் மால் என தொடங்கக்கூடிய பதிகத்தை இந்தளப் பண்ணில் பாடினார். அவரால் இந்தளப் பண்ணிலே பாடப்பட்ட அந்த பதிகத்தினுக்கு பிறகு எப்படி தொடங்குகிறார்னா, இறைவனை இவர் எவ்வாறு புகழ்ந்தாராம் சம்பந்தர். ஷடையானை எவ்வுயிர்க்கும் தாய் ஆனானை, சங்கரனை சசிகண்ட மௌலியானை, விடையானை வேதியனை வெண்ணீற்றானை, விரவாதார் புறம் மூன்றும் எரியச் செற்ற படையானை, பங்கயத்து மேவினானும் பாம்பனையில் துயின்றானும் பரவும் கோலம் உடையானை, உடையானே தகுமோ இந்த உள்ளிழையாள் உள்மெளிவு என்றெடுத்து பாட. இறைவனை வரிசையாக பாராட்டினார். அந்த இறைவனுக்கு உண்டான பரவல் மொழி ஷடையானை, ஷடாமுடியை உடையவன், எல்லா உயிர்க்கும் தாயாகி இருக்கக்கூடியவன், தாய் ஆனான். அதுதான் திருச்சியில இருக்கக்கூடிய இறைவனுக்கே பெயர் தாயும் ஆனான்னு பேர். சங்கரனை உலக ஒடுக்கத்தினுக்கு உரியவன், அது சங்கர காலம்னு பேரு. சசி கண்ட மௌலியானை, சசினா நிலவு, நிலவை தலையிலே தன்னுடைய மகுடத்தில் சூடியவன். விடையானை ரிஷப வாகனத்தினுக்கு உரியவன். வேதியனை வேதங்களெல்லாம் புகழப்படக்கூடிய அளவில் உள்ளவன். வெண்ணீற்றானை திருவெண்ணீர் அணிந்தவன். விரவாதார் புறம் மூன்றும் எரியச் செற்று. இவனை யாரெல்லாம் வணங்காமல் இருந்தார்களோ, குறிப்பாக 3 புறங்களுக்கும் அதிபதிகளான அரக்கர் மூவரை சற்றான் அழித்தான். அதற்கு உண்டான படையை உடையவனாயிருந்தான். பங்கயத்து மேவினானும் தாமரையில் அமர்ந்துள்ள நான்முகனும், பாம்பனையில் துயின்றானும், ஆதிசேடன் என்கின்ற பாம்பிலே தனது உறக்கத்தை தொடரக்கூடிய திருமாலும், பரவும் கோலம் உடையானை, அவர்களால் பாராட்டப்படுவதற்கு உண்டான ஒளி பொருந்திய கோலத்தினுக்கு உரியவன் உடையானே. இப்படிப்பட்ட பெருமைக்கு எல்லாம் உரியவன் நீ அல்லவா? அப்படிப்பட்ட நீ இந்த ஏதிலாளாக வந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணின் உள்ளம் வருந்தக்கூடிய அளவினுக்கு நீ இவ்வாறு அவளுக்கு ஒரு துன்பத்தை தரலாமா? தகுமோ இந்த ஒள்ளிழையாள்? உன்னுடைய அருளுக்கு இது தகுமா? உன்னையே நாடி வந்துள்ள பக்தர்களுக்கு நீ அருளினை காட்டித்தானே பழக்கம். இந்த சூழலில் இவள் உள்ளமானது தடுமாறக்கூடிய அளவிலே, துன்பமானது மிக கூடிய அளவிலே எதற்காக நீ இவளுக்கு இந்த துன்பத்தை தந்திருக்கிறாய்? இந்த ஒள்ளிழையாள் உள் மெலிவுன்னா, உள்ளுன்னா மனது, மெலிவுன்னா துன்பம். மனத்தகத்து துன்பத்தை நீ ஏன் தந்தாய் என்று எடுத்து பாட அந்த பாட்டு தான் இந்தளப் பண்ணில் அமைந்த பாட்டு. அதுல பாடி முடித்த உடனே என்னாயிற்று? பொங்குவிடம் தீர்ந்தெழுந்து நின்றான், சூழ்ந்த பொருவில் திரு தொண்டர் குழாம் பொலிய ஆர்ப்ப, அங்கையினை உச்சியின் மேல் குவித்து கொண்டு அங்கு அருட்காழி பிள்ளையார் அடியில் விழுந்த நங்கையவள் தனை நயந்த நம்பியோடு நானிலத்து இன்புற்று வாழும் வண்ணம் மல்குல் தவழ் சோலை மங்குல் தவழ் சோலை மலி புகழி வேந்தர் மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார். இவ்வாறு இவர் இந்தளப் பண்ணிலே பாட தொடங்கி அந்த பதிகத்தை பாடி முடித்த உடனே பொங்குவிடம் தீர்ந்தெழுந்து, இதுகாரும் உடல் முழுவதும் பரவி இருந்த மரணத்தை தரத்தக்க
அந்த கடுமையான நச்சுத்தன்மை உடைய விஷமானது தீர்ந்து முற்றிலுமாக தன் ஆற்றலை இழந்து விடமானது இறங்கியது. எழுந்து நின்றான். இறந்தவனாய் கிடந்தவன் அந்த வாணிகன் விடமானது உடலை விட்டு நீங்கியதினால் எழுந்து நின்றான். சூழ்ந்த பொருவில் திரு தொண்டர் குழம், ஞான சம்பந்தரை சூழ்ந்திருக்கக்கூடிய பொருவில் ஒப்பில்லாத அடியவர்கள் கூட்டம் பொலிய ஆர்ப்ப எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள். ஞான சம்பந்தரினுடைய அருட்பாவினுக்காக ஆரவாரம் செய்ய அங்கையினை உச்சியின் மேல் குவித்து தனது 2 கைகளையும் தலைமேலாக எடுத்து சென்று குவித்து வணங்கி அங்கு அருட்காழி பிள்ளையார் அடியில் விழுந்த நங்கை, அருளினை தரத்தக்க சீர்காழியிலிருந்து வந்தவராகிய அந்த ஞான சம்பந்தரினது திருவடிகளிலே இவள் விழுந்து வணங்கினாள். தலை மீது கையை குவித்து வணங்கி அடியின் கீழ் விழுந்து வணங்க, நங்கை அவள் தன்னை நயந்த நம்பியோடு, அவள் விரும்பின நம்பியாகிய அந்த வாணிகனோடு நானிலத்தில் இன்புற்று வாழும் வண்ணம் இனி எக்காலத்தும் அவர்கள் இந்த உலகிலே துன்பத்தை பெறாத அளவில் இன்பத்தோடு வாழ வேண்டும் என்று மங்குல் தவழ் சோலை, மேகங்களெல்லாம் தவழுதற்கு உரிய, மங்குல்னா மேகம், மேகங்கள் தவழுதற்கு உரிய சோலைகள் நிரம்ப பெற்ற புகலி என்கின்ற சீர்காழி பதியில் தோன்றிய ஞான சம்பந்தர் வேந்தர், அந்த ஊரினுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார். அவர்கள் இருவரும் மனம் புரிந்து பெரியதோர் வாழ்வை இவ்வுலகிலே வாழ வேண்டும் என்று இல்வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்பை நல்கி தனது அருட்செயலை அங்கு அவ்வாறு காட்டினார். அதனைத் தொடர்ந்து மற்றவர்க்கு விடை கொடுத்து அங்கு அமரு நாளில் மருகல் நகரினில் வந்து வலிய பாசம் செற்ற புகழ் சிறு தொண்டர் வேண்ட மீண்டும் செங்காட்டங்குடியில் எழுந்தருள வேண்டி பற்றி எழும் காதல் மிக மேன்மேல் சென்று பரமனார் திறத்துண்ணி பாங்கரெங்கும் சுற்றும் அரும் தவறோடும் கோயில் எய்தி சுடர் மழு ஆண்டவர் பாதம் தொழுவான் புக்கர். மருகல்ல இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார். திருச்செங்காட்டங்குடிக்கு அருகில மருகல் நகர் இருக்கு, திருமருகல். திருமருகல்ல தான் இந்த வாணிகனுக்கு உயிர்ப்பு கொடுத்து திருமண வாழ்க்கையில ஈடுபட செய்தார். திருச்செங்காட்டங்குடியில இருக்கக்கூடிய சிறு தொண்டருக்கு மேலும் ஆசை, திருமருகலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பிள்ளையாரை மீண்டும் தனது ஊருக்கு வர வைக்க வேண்டும் என்று அங்கு வந்து வேண்டிக் கொள்ளுகிறார். அதனாலதான் மற்றவர்க்கு விடை கொடுத்து, அந்த வணிகனுக்கும் அந்த பெண்ணுக்கும் விடை கொடுத்து அங்கு அமரும் நாளில், அந்த திருமருகலிலே அவர் இருந்திருந்த நாட்கள்ல மருகல் நகரில் வந்து வலிய பாசம் செற்ற புகழ் சிறு தொண்டு, திருமருகலுக்கு வந்தார். ஞான சம்பந்தர் மீது அளவிடற்கு அரிய பாசத்தை கொண்டவராகிய சிறுதொண்ட நாயனார் வந்தார். வந்து வேண்டிக் கொண்டார். மீண்டும் செங்காட்டங்குடியில் எழுந்தருள வேண்டி, என்ன வேண்டிக் கொண்டார்? தான் இருக்கக்கூடிய பதியாகிய திருச்செங்காட்டங்குடிக்கு மீண்டும் சம்பந்தர் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள பற்றி எழும் காதல் மிக மேன்மேல் சென்று, சிறுதொண்டர் மீதும் இவருக்கு ஈடுபாடு. சிறுதொண்டர் வாழக்கூடிய பதியாகிய திருச்செங்காட்டங்குடியில் உள்ள இறைவன் மீதும் இவருக்கு ஈடுபாடு. அதனால பரமனார் திறத்து உண்ணி பாங்கரெங்கும், பரமனாகிய சிவபெருமானினுடைய அருளை எண்ணி தன்னை சூழ்ந்து வரக்கூடிய அடியவர்கள் தொடர சுற்றும் அரும் தவறோடும் கோயில் எய்தி தன்னை தொடர்ந்து வரக்கூடிய அடியார்களோடு மீண்டும் திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருளினார் சம்பந்தர். சுடர் மழு ஆண்டவர் பாதம் தொழுவான் புக்கார், ஒளி பொருந்திய மழுவினை தன் கையிலே கொண்டவராகிய சிவபெருமானை தொழுதற்காக மீண்டும் அங்கு சென்றார். அங்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம்.
புக்கு இறைஞ்சி எதிர் நின்று போற்றுகின்றார். பொங்கு திரை நதிப்புனலும் திரையும் சேர்ந்த சக்கர்முடி சடை மவுலி வெண்ணீற்றார்த்தம் திருமேனி ஒரு பாகம் பசுமையாக மைக்குலவு கண்டத்தார் மருகல் கோயில் மண்ணு நிலை மனம் கொண்டு வணங்குவார் முன் கை கனலார் கணபதீச்சரத்தின் மேவும் காட்சி கொடுத்து அருளுவான் காட்ட கண்டார். ஏற்கனவே நாம சொல்லி இருக்கோம், திருச்செங்காட்டங்குடின்றது தலத்தின் பெயர். அங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவன் எழுந்தருளியுள்ள சந்நிதிக்கு பெயர் கணபதீஸ்வரம்னு பெயர். முன்பே இதை நாம பார்த்துட்டோம், அதை நினைவுபடுத்துறேன். புக்கு இறைஞ்சி திருச்செங்காட்டங்குடியில் உள்ள கோவிலின் உள்ளே புகுந்து இறைஞ்சி இறைவனை வணங்கி வழிபட்டு எதிர் நின்று போற்றுகின்றார். அவருக்கு எதிராக நின்று இறைவனை பாராட்டுகிறார் சம்பந்தர். எப்படிப்பட்ட இறைவனா? பொங்கு திரை நதி புனலும், வெள்ளம் என பொங்குதற்கு உரியதாகிய கங்கையை தலையிலே சூடியவனும் பிறையும் சேர்ந்த நிலவினையும் தலையிலே சேர்த்து அணிகலனாய் கொண்டுள்ள சக்கர் முடிச்சடை மூவர், சிவந்த வானம் போல சிவந்திருக்கக்கூடிய மௌலி மகுடம் சடாமுடி, வெண்ணீற்றார் உடல் முழுவதும் திருநீர் பூசியவர், தம் திருமேனி ஒரு பாகம் பசுமையாக, அர்த்தநாரியா இருக்கார், ஒரு பக்கம் பசிய நிறத்தில் அம்மையினது தோற்றம். அதனால்தான் ஒரு பாகம் பசுமைனாக்க அம்மையாரை இடனாக கொண்டு இருக்கக்கூடிய வாம பாகத்துல அம்பாள் இருக்கா, அதே பச்சை நிறம். ஆகவே ஒரு பாகம் பசுமையாக மைக்குலவு கண்டத்தார், கரிய கண்டத்தை உடையவர், மை என்ன கருப்பு, மருகல் கோயில், அந்த திருமருகல் என்கின்ற கோவிலுக்கு மண்ணு நிலை மனம் கொண்டு திருமருகல்ல இருக்கக்கூடிய இறைவனை மனத்தகம் கொண்டு வணங்குவார்வன். திருச்செங்காட்டங்குடியில மருகல் இறைவனை நினைத்து வணங்கினார். அதனால சம்பந்தர் அப்படி நினைத்ததனால மருகல்ல இருக்கக்கூடிய காட்சியோடு இங்கு இறைவன் அங்கு காட்சி கொடுத்தாராம். கை கணலார் கணபதீச்சரத்தின் மேவும் காட்சி கொடுத்து அருளுவான் காட்ட கண்டார். ஆகவே கையிலே தீயை உடையவன கை கனலார், கையிலே தீயை உடைய இறைவனாகியவர் கணபதீஸ்வரத்தில் பொருந்திய காட்சியை இங்கு தந்தருளும் பொருட்டு காட்டி அருளினார். அந்த கோவில் காட்சியை இந்த கோவில்ல காட்டினார் அடியவருக்காக. உடனே திருமருகல்ல மருகல் அமர்ந்து நிறைந்த கோலர் மல்கு செங்காட்ட குடியினில் மன்னி பெருகு கணபதீஸ்வரத்தார் பீடுடை கோலமாகிய கோலமே ஆகி தோன்ற உருகிய காதலும் மீது பொங்க உலகர் முன் கொள்ளும் உணர்வு நீட அருவிக்கண் வார்வுற பாடல் உற்றார் அங்கமும் வேதமும் என்றெடுத்து. அழகான பாட்டு. மருகல் அமர்ந்து நிறைந்த கோலம், திருமருகலிலே விரும்பி நிறைந்த கோலத்தோடு உள்ள சிவபெருமான் மல்கு செங்காட்டங்குடியின் மன்னி பொருந்திய செங்காட்டங்குடியில் நிலை பெற்று காணத்தகும் கணபதீச்சரத்தாரின் பெருமை உடைய கோலமாக இங்கு காட்சி அளித்தார். ஆகவே பெருகு கணபதீச்சரத்தார் பீடுடைய கோலமே ஆகி தோன்ற இந்த கோவில்ல அந்த கோவிலினது உருவத்தை காட்டினார். அடியவர் விரும்பிட்டார் காட்டணும், அதுதான் பக்தியினுடைய ஆளுமை. ஆகவே உருகிய காதலும் மீதும் பொங்க தான் எண்ணிய போல தனக்கு இந்த கோவிலில் அக்கோவிலினது உருவத்தை காட்டியதை கண்டு மனம் நெகிழ்ந்த சம்பந்தர் உலகர் முன் கொள்ளும் உணர்வு நீட, அதாவது உலகத்தாருக்கு அறிவுறுத்தும் கருணை உணர்வு நீள என்ன செய்தாராம்? அருவி கண்வார் உற, கண்களிலிருந்து அருவி போல் கண்ணீர் சிந்த இறைவன் தன் மீது கொண்ட கருணைக்காக நயந்து பாடல் உற்றார், இறைவனை பாடினார். அங்கமும் வேதமும் என்றெடுத்து, அங்கமும் வேதமும் என்று தொடங்கக்கூடிய நட்டப்பாடையில அமைந்த இந்த அந்த பதிகத்தை பாடுகிறார். அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாட்டினுடைய கடைசி அடியில கணபதீஸ்வரம் காமுறவே மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் என்று
கணபதீஸ்வரத்தில் மருகலினது கோலத்தை காட்டியவனே, என் மீது அப்படிப்பட்ட கருணையை கொண்டுள்ள இறைவனே என்று இறைவன் மாறி காட்டியதை தன் பதிகத்திலேயே அகச்சான்றாக வைத்து பாடியிருக்கிறார். இதெல்லாம் அவர் செய்யலைன்னா நமக்கு தெரிந்திருக்கார். ஆகவே சங்காட்டங்குடியில உள்ள கணபதீஸ்வரத்துல திருமருகல் கோலத்தை காண்பித்தார்னு யாரும் சொல்லி இருக்க முடியாது, சம்பந்தரை தவிர. அவருக்கு ஏற்பட்ட தனித்த அனுபவம், அவர் சொன்னால்தான் அது புரியும். இல்ல, இது அடியவர்களுக்கு சாத்தியமான உண்மை. அது அடியவர்கள் என்ன நோக்கிலே தன்னை எதிர்பார்க்கிறார்களோ அந்த நோக்கினுக்கு உரிய அளவிலே இறைவன் செயல்படுகிறான். இத திருவள்ளுவர் ஒரு இடத்துல அழகா பேசினார். கடவுள் வாழ்த்து எழுதும் போது திருவள்ளுவர் ஒரு குறட்பால எழுதினார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னு எழுதினார். இந்த குறள்ல ஒரு பெரிய தவறு இருக்கு. இந்த தவறை யாருமே கவனிக்கல, பரிமேல அழகிற தவறு. அது தவறு இல்லைன்னு விளக்கம் கொடுத்த. என்ன? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். இறைவனது மாட்சிமைப்பட்ட திருவடிகளை யாரெல்லாம் சென்று வணங்குவார்களோ அவர்களினது இதயம் என்கின்ற தாமரையில இறைவன் வருவான்னு தான் இருக்கணும். இறைவன் ஏகுவான் எதிர்காலத்தில் இருக்கணும். ஆனா வள்ளுவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இறந்த காலத்துல எழுதிட்டு மலர்மிசை ஏகுவான்னு எழுதாம மலர்மிசை ஏகினான்னு இறந்த காலத்துல எழுதினார். நாம கடவுளை வணங்குறோம். நாம வணங்கினதுக்கு அப்புறம் தான் கடவுள் நம் உள்ளத்துக்கு வர்றார். நான் வள்ளுவர் என்ன சொன்னார்? கடவுளை வணங்கு, உன் உள்ளத்துல கடவுள் வந்துட்டான்னு. இது இலக்கண ரீதியா சரியானா தப்பு. அதுக்கு தொல்காப்பியர் சொன்னார், இல்ல இலக்கண ரீதியா அதை சரியா எடுத்துக்கலாம். எதிர்காலத்துல நடக்க வேண்டிய விஷயத்த இறந்த காலத்துல நடந்ததாக சொல்லலாம்னா சொல்லலாம். எப்போ? குறிப்பாகவும் ஒரு வினையினுடைய வேகத்தை விளக்குவதற்காகவும் சொல்லலாம். வாரா காலத்தும் வரும் காலத்தும் ஓராங்கு நின்று இசைக்கும் வினையஞ்சி கிளவி விரைவின் குறிப்பின் என்பனார் புலவர்னு இலக்கணம் எழுதினார் தொல்காப்பியர். விரைவு கருதியும் ஒரு குறிப்பினை தர வேண்டும் என்பதற்காக நீ இறைவனை வணங்கினால் இறைவன் நிச்சயமாக உன் உள்ளத்தினுக்குள் உறுதியாக வருவான். இந்த உறுதி என்கின்ற குறிப்பை தருவதற்கு வந்தான்னு எழுதலாம். இது ரொம்ப அழகான இடம். ஏனென்றால் இறைவன் அடியவர்களுக்கு அருள் செய்தற்கு அவ்வளவு விரைவாக வருகிறான். இதை நகைச்சுவையாக வேறொரு கதையோடு சேர்த்து சொல்வார். பெருமாள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டானா, நீங்கள் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் எடுத்த அவதாரத்திலேயே மிக மிக சிக்கலான இக்கட்டான அவதாரம் எதுன்னு கேட்ட உடனே பெருமாள் சொன்னாராம், நரசிம்ம அவதாரம். உடனே பக்தன் கேட்டானா, ஏன் அந்த சிங்கம் பாதி மானுடன் பாதி இப்படி உரு எடுக்கிறது உங்களுக்கு தடுமாற்றமாக? அதெல்லாம் ஒரு தடுமாற்றமும் இல்லை. இல்ல ஆயுதமே இல்லாமல் கை நகங்களினால் அரக்கனை கொல்ல, அது கூட எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. வேற என்னதாயா பிரச்சனை? இல்ல பிரகலாதன் சொல்லிட்டான் அப்பா கிட்ட, என் கடவுள் எங்கும் இருப்பான் எதிலும் இருப்பான்னு. எனக்கு என்ன பயம்னா, இரண்யன் எதை காண்பித்து இதில் உன் நாரணன் இருப்பானான்னு கேட்டுடுவானோ. அப்படி அவன் கேட்டுட்டான்னா இருப்பான்னு பிரகலாதன் சொல்லிடுவான். அந்த குழந்தை இருப்பான்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நான் இருந்தாகும். ஆகவே இரண்யன் எதை காட்டி என்னை எதிர்பார்க்கிறான் எனக்கு தெரியாது. அப்படி அவன் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில இருப்பான் என்று இந்த பிரகலாதன் பதிலும் சொல்லிடும்.
தூணிலும் இருப்பானா, துரும்பிலும் இருப்பானா, இந்த தூண்ல இருப்பான். இருப்பான் முடிச்சுட்டான். அப்ப அந்த ஒரு நேரத்துலதான் நான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளிலும் அந்தர்தியாமியா சூட்சமமா இருக்கக்கூடிய நான் ஸ்தூலமா நின்று இருந்தேன். உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்லையும் நான் சூட்சமமா தான் இருந்து பழக்கம். இந்த குழந்தை பிரகலாதனுக்கோசரம் நான் ஸ்தூலமாவே நிக்க வேண்டியதா போச்சு. அப்ப எவ்வளவு நரசிங்க அவதாரம் எடுத்திருக்கணும்? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்லையும் அதன் வடிவனுக்கு ஏற்றாற் போல அதை விட சிறிய வடிவில் இவர் நரசிங்கமா நின்று. எவ்வளவு பெரிய காரணம் என்ன? அடியவனுக்காக எதை வேண்டுமானாலும் ஆண்டவன் செய்ய முன் வருகிறான். அதுதான் அழகு. அதுதான் சைவத்துல என்ன சொல்றோம்? இறைவனை அடியார்க்கு அடியன்னு சொல்றோம். தன்னை வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு அடித்தொண்டு செய்தற்கு இறைவன் காத்திருக்கிறான்னு சொல்றோம். எவ்வளவு நல்ல விஷயம். இறைவனை நமக்கு தொண்டு செய்யக்கூடிய அளவினுக்கு நாம் நம்முடைய பக்தியினால அந்த இறைவனை ஆளுகின்றோம்னா அந்த பக்திக்குத்தான் பெருமை. இறைவனுக்கு எல்லாம் பெருமையே இல்லை. ஔவையார்கிட்ட ஒருத்தர் கேட்டார், உலகத்துல எது ரொம்ப பெரிது? அவை சிரித்து கொண்டே ஒரு பாட்டு சொன்ன, பெரிது பெரிது புவனம் பெரிது. அந்த புவனமும் ஆதிசேடன் தலைமுடியில் இருக்கிறதுனால் ஆதிசேடன் பெரியது. அந்த ஆதிசேடனும் அம்மையினுடைய சிறு விரல் மோதிரம். ஆகவே அம்மை பெரியவள். அம்மையினுடைய சுண்டு விரல்ல ஆதிசேஷனை மோதிரமா போட்டு இருக்கா. ஆகவே அம்மை பெரியவள். சரி, அம்மையோ அரணில் ஓர் பாதி, அந்த உமையோ சிவபெருமான்ல பாதியா நிற்கிற. ஆகவே சிவபெருமான் பெரியவன். இப்ப சிவபெருமான் தான் பெரியவனா? இல்ல. சிவபெருமானை தங்கள் உள்ளத்திலே வைத்து பூஜிக்கிறார்கள் அல்லவா? அந்த தொண்டர்களுக்கு சிவபெருமான் பணியாளனாக நிற்கிறான். ஆகவே தொண்டர்கள் பெரியவர்கள். ஆகவே அந்த தொண்டர்கள் ஏன் பெரியவர்கள் ஆனார்கள்னா அந்த தொண்டர்கள் காட்டின பக்தி மையம். அதுதான் பெரிய விஷயம். பக்தி தான் உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஏன் என்றால் உண்மையான பக்தியை செலுத்துவதற்கு நாம முன்வருகிறோம் என்றால் 3 விஷயம் பார்க்கணும். ஒன்று, நாம் யார் மாட்டு பக்தி செலுத்துகிறோமோ அவரை நாம் ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவது, நம்மால் செலுத்தப்படக்கூடிய பக்திக்கு கால நேர வர்த்தமானங்கள் கிடையாது. இன்ன இடத்துல இன்ன காலத்துல மரபு கிடையாது. கால தேச வர்த்தமானங்கள் கிடையாது பக்தி. மூன்றாவது, நம்மால் செலுத்தப்படக்கூடிய பக்தி நமக்கு மட்டும் தெரிந்தால், வேற யாருக்கும் தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த 3 நிலைகள்ல பக்தியை நீங்கள் செலுத்தினீர்கள் என்றால் அதனை காட்டிலும் உன்னதமானது ஏதொன்றும் இல்லை. அதற்கு இறைவன் கட்டுப்படுவான். முதல் செய்தி என்ன? யார் மாட்டு பக்தி செலுத்துகிறோமோ அவரை திறனாய்வு செய்யக்கூடாது. அதனாலதான் பக்திக்கு என்ன பேர்னாக்க மௌடீக பக்தி. பிளைண்டா பக்தி செலுத்து. நாம் ஒருவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டோம்னா அவனை பற்றின எந்த விதமான சிந்தனை பேதங்களும் நமக்குள்ள இருந்துடக்கூடாது. இருந்தது என்றால் பக்தி தொய்வடையும், பக்தி முழுமையாகாது. அதாவது இறைவன் மீது கொண்டுள்ள காதல் ஆனது எந்த விதத்திலும் கருத்தறியாத காதலா இருக்கும். அங்க ரேஷனாலிட்டிக்கெல்லாம் இடம் கிடையாது. அல்டிமேட் சரண்டர் தான். வேற ஒண்ணுமே பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டாம். யாரா வண்ணர் பக்தி அப்படித்தான் இருக்கும். இரண்டாவது, நான் பக்தி செலுத்துவதற்கு இன்ன காலம் இன்ன நேரம், ஏகாதேசி அன்னைக்குதான் நான் பக்தி செலுத்துவேன், இல்ல சோமவாரத்துலதான் எனக்கு பக்தி, இதெல்லாம் கிடையாது. காலம் கிடையாது, தேசம் கிடையாது.
எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எங்கும் அந்த பக்தியை தொடர்ந்து செலுத்திக் கொண்டே இருக்கணும். அதுக்கு அப்பூதி அடிகளை நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தான் பக்தி செலுத்தின திருநாவுக்கரசர் மீது கொண்ட பக்திமையினால் அவருக்கு வாயில திருநாவுக்கரசு என்கின்ற ஒன்றை தவிர வேறு எதுவும் வராது. பணியாளனை கூப்பிடனா கூட திருநாவுக்கரசு இங்க வா, அந்த திருநாவுக்கரசை எடுன்னு. அதனாலதான் சேக்கிழார் எழுதினார், வீட்டுல இருக்கக்கூடிய மாடு, கன்று, பொருள், பிள்ளை எல்லாவிற்கும் நாவுக்கரசுன்னு பேர் வச்சார். அந்த நாவுக்கரசு வந்துட்டானா இந்த நாவுக்கரசு எங்க போனா என்றுதான் எல்லோரையும் நாவுக்கரசர் என்றேதான் அவரால் உயிர் உள்ளது மட்டுமல்ல, உயிரில்லாத ஜடப்பொருள்களை கூட நாவுக்கரசன் தான் சொல்லுவாராம். அந்த அளவினுக்கு பக்திமை ஊன்றி இருக்கணும். எல்லா நேரமும் அந்த பெயரே அவரை சூழ்ந்து அந்த மாதிரி இருக்கணும். மூன்றாவது, இதுதான் மிக முக்கியமானது, நீங்கள் இறைவன் பால் காட்டக்கூடிய பக்திய ஆரவாரமாக பிறர் அறிய வேண்டி காட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அப்படியே உடம்பெல்லாம் நீரு பூசிக்கொண்டு அப்படியே காலை மதியம் மாலை என்ற அளவில் கோவிலுக்கு சென்று, கோவிலுக்கு போறது ஒன்றும் தப்பு இல்லை, இதற்காக நான் இவ்வாறு மிக பெரிய அளவிலே பக்திமையை செலுத்துகிறேன், என்னை போல பக்திமையை செலுத்தவர்கள் யார், இதெல்லாம் வேண்டாம். திருமந்திரத்துல படிச்ச மாதிரிதான், யாவர்க்கும் உண்டாம் ஒரு பிடி கையுறை, பசுவிற்கு ஒரு வாயுரை, அவ்வளவு. அதை மட்டும் பக்திமையோடு செய்து வந்தால் போதும், வேறு ஒண்ணும் பண்ண வேண்டும். நாம் இறைவன் மாட்டு அன்பு கொண்டிருக்கிறோம் என்பதை எங்கேயாவது ஆரவாரமா சொல்லணுமா? ஒண்ணு வேண்டாம். திருமணம் ஆகிறது, கணவன் மீது மனைவிக்கும் மனைவி மீது கணவனுக்கும் ஆழ்ந்த ஈடுபாடு அன்பு இருக்கிறது. தினந்தோறும் எழுந்த உடனே நான் உன்னை எந்த அளவு நேசிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு தினந்தோறும் எழுந்தா பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. அது போல மனையாளும் அது காலையில எழுந்த உடனே உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று கணவன் தினம் சொல்லி ஆரம்பிக்க முடியுமா? வாழ்க்கைய அவசியம் இல்லை. நாம் யார் மீது காட்டுகிறோம் அந்த பக்தி என்பது காட்டப்படக்கூடியவர்க்கு புரிந்தால் போதுமானது, அடுத்தவர்களுக்கெல்லாம் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. இதற்கு நான் விவிலியத்திலிருந்து ஒரு மேற்கோளை காட்டணும்னு ஆசைப்படுவேன். அதாவது விவிலியத்துல இயேசுநாதர் சொல்லுகிறார், நீ பக்தி செலுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு போ, வாயில் கதவை அடை, சாளரங்களின் கதவுகளை அடை, தனிமையில் அமர்ந்து இறைவனோடு நீ இறைவனுக்குரிய பிரார்த்தனையை செய். ஏன்னா நீ வணங்குவது அவனுக்கு தெரிந்தால் போதுமானது, அடுத்தவனுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை. இத முதல்ல உணரணும். இந்த மூன்று நிலைகள்ல பக்திமை என்ற ஒன்று செயல்படுகின்ற பொழுதுதான் அந்த பக்திக்கே அழகு. அந்த நிலை வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இறைவன் நம்முடைய ஏவலை கேட்பான். இறைவன் நம்முடைய ஏவலை கேட்பான். ஒண்ணும் வேண்டாம், நம்ம வீடுகள்லயே பார்க்கிறோம். ஒரு லாயலான ஒரு சர்வெண்ட் கிடைச்சுட்டான்னா நாம தான் அவனுக்கு ஊதியம் கொடுக்கிறோம், நாம தான் அவனை பணியில அமர்த்தி இருக்கிறோம். அவன் உண்மை தன்மையோடு நம் மீது ஒரு பொருத்தமான கண்ணியத்தோடு இருக்கிறான்னா ஒரு நிலையில என்ன பண்ணுவோம், அவன் சொல்லுவது போல நாம செயல்பட ஆரம்பிச்சிடும். நீ அங்க போக வேண்டாம் அப்படின்னுவான், சரி அப்படின்னு. அவன் நம்முடைய பணியாள் தான், ஆனால் அவன் நமக்கு ஆணையிடுகிறான், நம்மை அவன் வழி நடத்துகிறான். பாரதியனுடைய கண்ணன் பாட்டு மாதிரி, கண்ணனன் சேவகன்ல சொல்லுவார் இல்லையா, வர வர எனக்கு கண்ணன் இல்லாமல் ஒன்றும் ஓடுவதில்லை, அவனை நான் ஆட்கொண்டேன் என்பதை காட்டிலும் அவன் என்னை ஆட்கொண்டான் என்பதிலும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. இவ்வாறு ஆட்கொள்ளப்படக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம்னா அந்த ஆண்டவன் நமக்கு பணியாளனா மாறி வரும். இதுக்கு நிறைய கதைகள் உண்டு. ரொம்ப அழகான ஒரு கதை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் திருப்பதி போயிருப்பீர்கள்.
திருப்பதியில பெருமாளுக்கு இந்த முகவாயில பச்சை கற்பூரம் வைத்திருப்பார்கள். ஏன் என்று யாராவது யோசித்தது உண்டா? அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்தா அங்க ஒரு வெட்டு இருக்கும். என்னாயிற்று, திருப்பதியில ஒரு அடியவர் அதிகாலையில் எழுந்து, அதிகாலைன்னா 3 மணி எழுந்து இயற்கை உபாதைகளை எல்லாம் முடித்து கொண்டு குளித்து இறைவனுக்கு உண்டான மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு போய் இறைவனை வணங்கி இறைவனுக்கு மாலையை போட்டுட்டு வந்துடுவார். இதுதான் ஒரு வழக்கம். ஒரு அதிகாலையில எழுந்த உடனே கண்ணன் பெயர்ல ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஒரு சீடன் வரணும், வந்து ஒரு சொம்புல நீர் கொடுக்கணும். ஏன்னா இவர் காலை கடன் முடிக்க போகணும் இல்லையா, அதனால இது அன்றாட வழக்கம். ஒரு நாள் என்ன ஆயிற்று, இவர் எழுந்தார், தன் சீடன்ல ஒருவனை அழைத்தார். எல்லா சீடனும் நன்கு தூங்கி இருக்கு, யாரும் எழுந்திருக்கிற மாதிரி இல்லை. ஒரு முறைக்கு 2 முறை மீண்டும் அழைத்தார், வரல. 3வது முறை சற்று கோபத்தோட அழைத்தார். காரணம், இங்கு தாமதமானால் குளிக்க தாமதமாகும், மலர் பறிக்க தாமதமாகும், இறைவனுக்கு மலர் மாலை சூடுவதற்கு தாமதமாயிடும். நல்ல மெல்ல கோபம் தலை தூக்கியது. 3வது முறை கொஞ்சம் அதிர்ந்து கூப்பிட்டார். உடனே சொம்புல நீரை ஒருத்தன் கொண்டு வந்தான். நான் 3 மணிக்கு எழுந்து என்னுடைய இயற்கை உபாதைக்கு செல்லுவது உனக்கு ரொம்ப நாளாவே தெரியும் இல்லையா? நான் 3வது முறை கூப்பிட்டும் நீ நீர் கொண்டு வந்து கொடுக்கிறாய் என்றால் உனக்கு அப்படி என்ன கவனக்குறைவுன்னு அந்த சொம்பால இடிச்சார் முகவாயில். இடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். போனார், இயற்கை உபாதையை முடித்து கொண்டார், குளிச்சார், மலரை பறிச்சார், மலைக்கு போனார். போனா பெருமாளுக்கு இந்த முகவாயில வெட்டுப்பட்டு ரத்தம் வந்து கொண்டிருந்தது. இன்னொரு பதறி போனார். பெருமாளே உன் முகவாயில் ரத்தம், பின்ன நீ அடிச்சா ரத்தம் வராம என்ன பண்ணுவோம்? ஏதோ கொஞ்சம் கால தாமதமா நீரை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், அதுக்கு இந்த முத்தினும். அப்பொழுதுதான் தெரிந்தது, தனக்கு நீர் கொண்டு வந்தது தன் சீடன் அல்ல, சீடனை போல பெருமாளே வந்தார். மனம் பதறி போய் அங்கிருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சு அந்த ரத்தத்தை நிறுத்தினார். அதுவே பின்னாளில் வழிபாடாக மாறி அந்த பச்சை கற்பூரம் எடுத்து அங்க ஒரு வெட்டுக்காயம் தெரியும். இதெல்லாம் இது சிற்பியினுடைய தவறினால் வந்ததா தெரியாதுங்க. ஆனா இவ்வாறு புனையப்பட்டு இருக்கக்கூடிய அழகானதோர் கதை இது, பக்திக்காக சொல்லப்பட்டது. இதே மாதிரி கோவைக்கு அருகில இருக்கக்கூடிய பேரூர் இருக்கு. அங்க போனீங்கன்னா இறைவன் கோவில்ல சிவலிங்கத்தின் தலையில ஒரு வெட்டு இருக்கும். அது வெளிப்படையாவே தெரியும். இது ஒவ்வொரு கோவிலுக்கும் இவ்வாறு அமைய பெறக்கூடிய தல புராணங்கள்ல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு உண்மை தெரியும். எல்லாவற்றினுக்கும் அடிப்படை இறைவன் தன்னை வழிபட்ட அடியார் மாட்டு கொண்டிருந்த அன்பும் காதலும், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்கள் இறைவனை முழுதாக நம்புங்கள். இறைவன் உங்களுக்கு அழகான வார்த்தையை சொல்லலாம். அப்பர் சொன்ன வாக்கு, நாடிற்று நமச்சிவாய். நீங்கள் அவனுக்கு உண்மை உடையவனாக இருங்கள், அவன் உங்களை நாடுவான், அவன் உங்களை நாடி வருவான். நீங்க தேடிட்டு போக வேண்டாம். இறைவனினுடைய அழகே அதுதான். நம்ம யார் உண்மையான முறையிலே ஈடுபாட்டோடு நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தானாக அவன் முன் வந்து உதவுவான். அதுதான் அவனுக்கு சந்தோஷம். அதனால பக்தி என்பது மிக உன்னதமான சாதம். நான் சொல்லிய அந்த 3 நெறிகள்ல பக்தி இருக்கு. நாம் யார் மாட்டு பக்தி செலுத்துகிறோமோ அவரை திறனாய்வு பண்ணக்கூடாது. நம்மால் செலுத்தப்படக்கூடிய பக்திக்கு கால தேச வர்த்தமானங்கள் இருக்கக்கூடாது. 3வது, நாம் செலுத்தக்கூடிய பக்தி நமக்கும் யார் மாட்டு செலுத்துகிறோமோ அவருக்கு மட்டும் தெரிந்தால் போதும், யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம பக்தி செலுத்துவதையே ஒரு பெரிய விழா போல தினந்தோறும் அப்படி போய் இந்த பந்தாலாம் வேண்டாம். படிக்க தெரியுமா? பெரிய புராணத்துல நீங்க காணக்கூடிய எல்லா அடியவர்களும்
தங்களுக்கு என்ன வழி தெரியுமோ அந்த வழியில தான் பக்தியை செலுத்தினார்கள். யார் ஒருவர் ஆடம்பரமாகவோ இல்ல மற்றவர்கள் கண்டு தங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ பக்தி செலுத்தல. இல்லைன்னா சாக்கிய நாயனார் கல்லெடுத்தெறிவாரா? சண்டேஸ்வரர் பெற்ற தந்தை காலை வெட்டுவாரா? கண்ணப்பன் கண்ணெடுத்து வைக்க முடியுமா? பெற்ற பிள்ளையை சிறு தொண்டர் அறிந்து கொடுக்க முடியுமா? பக்திக்கு இது எல்லாம் அடிப்படை. இந்த நிலைக்கு யார் ஒருவர் வருகிறாரோ அந்த நிலையை எய்தினால் இறைவன் உங்களுக்கு பணியாளனாக இருக்கும். இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய பணியாளனார். இதுதான் இறைவனை ஆளுதல். உங்கள் பக்திமையினால் இறைவனை ஆள முடியும். அந்த ஆளுதலை தான் இறைவனும் விரும்புகிறான். ஆகவே கண்டு எதிர்போற்றி வினவி பாடி கணபதீஸ்வரம் காதலித்த அண்டர்பிரானை வணங்கி வைகும் அப்பதியில் சில நாள்கள் போற்றி தொண்டருடன் அருள் பெற்று மற்ற தொல்லை திருப்பதி எல்லை நீங்கி புண்டரீக தடம் சூழ் பழனப்பும் புகழூர் தொழப்போதுகின்றார். அந்த கணபதீஸ்வரத்தினுடைய தலத்துல மருகல் இறைவனை பார்த்தவுடனே அந்த பாடல் நட்டப்பாடையில் அமைந்தது. அந்த பதிகத்துல கணபதீஸ்வரம் காமுறவே மருகல் நிலாவிய மைந்த சொல்லாய் என ஒவ்வொரு பாட்டிலும் மருகலில் உள்ள இறையவனே நீ கணபதீஸ்வரத்தில் எனக்கு காட்சி கொடுத்தாயே என்று புகழ்ந்து பாராட்டினார். பாராட்டினதற்கு பிறகு கண்டு எதிர் போற்றி தன் கண்முன்னே காட்சி கொடுத்த இறைவனை போற்றி வணங்கி வினவி பாடி எனக்கு இவ்வாறு அந்த கோவிலினது உருவத்தை இந்த கோவிலிலே எதற்காக காட்சி கொடுத்து எனக்கு அருளினீர்கள் என்ற வினாவை இறைவனுக்காக வைத்து கேள்வியாகவே பாடினாராம். பாடி கணபதீஸ்வரம் காதலித்த அண்டர் பிரானை, கணபதீஸ்வரத்திலே அன்போடு காட்சி கொடுத்த தேவர்கள் தலைவனை சிவனை வணங்கி வைகும் அப்பதியில் சில நாள்கள் போற்றி அந்த ஊர்ல சில நாள் தங்கி இறைவனை தினமும் வணங்கி பாராட்டி போற்றி தொண்டர் உடன் அருள் பெற்று தன்னோடு தொடர்ந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கும் இறையருள் பெறுதற்கு உண்டான வாய்ப்பினை நல்கி மற்ற தொல்லை திருப்பதி எல்லை நீங்கி அத்தகு பெருமை வாய்ந்த கணபதீஸ்வரம் என்ற பதியினது எல்லை ஊரை தாண்டி நீங்கி புண்டரீக தடம் சூழ், புண்டரீகம்னா தாமரை மலர், தாமரை மலர்கள் நிரம்ப பெற்ற குளங்களால் சூழப் பெற்ற பழனம் நெல் வயல்களால் நிரம்ப பெற்ற பூம்புகலூர் தொழப்போதுகின்றார். பூம்புகலூர் என்ற ஊரினுக்கு சென்று அங்குள்ள இறைவனை வணங்குவதற்காக தன் அடியார் புடைசூழ ஞான சம்பந்தர் சென்று சேர்ந்தார். இனி பூம்புகலூர் செய்தியை பார்க்கிறோம். சீரின் மலிந்த சிறப்பின் மேவும் சிறு தொண்டர் நண்புடன் செல்ல நல்ல வேரின் அரும் தொங்கல் மற்றவரும் விடையருள பெற்று மீண்ட பின்பு நீரின் மலிந்த சடையார் மேவி நிகழும் பதிகள் பல பணிந்து பாரின் மலிந்து நிறைந்த செல்வம் பயில் புகலூர் நகர்பாங்கணைந்தார். சீரின் மலிந்த சிறப்பின் மேவும் சீர்மை மிகுந்த நல்ல நட்பினை தரத்தக்கவராகிய சிறு தொண்ட நாயனாருடன் அவரால் தரப்பட்ட நட்பின் பிணிப்பால் தம்மோடு வர அவரும் தொடர்ந்து வர ஞான சம்பந்தர் நண்புடன் செல்ல நல்ல வேரின் அரும் தொங்கல் மற்றவரும் விடையருள பெற்று நல்ல தேன் பொருந்திய மனமுடைய மாலையை சூடிய அந்நாயனாரும் விடை கொடுக்க ஊர் எல்லை வரைக்கும் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் பல இடத்துல. ஊர் எல்லையில போய் வரவேற்கணும். அந்த ஊரை விட்டு செல்லுகின்ற பொழுது ஊர் எல்லை வரைக்கும் போய் நாம வழி அனுப்பணும். இது மரபு.
நம்ம இல்லத்திற்கே யாரேனும் வந்தால் எழுந்து சென்று 4 அடி நடந்து வரவேற்கணும். அந்த ஊர் எல்லை வரைக்கும் போய் வழி அனுப்பணும். இது அந்த காலத்துல மரபு. உங்களுக்கு அந்த பழக்கம் அனுபவித்திருக்கிறீர்களான்னு தெரியாது. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எப்படின்னா, என் தந்தையார் பொதுப்பணித்துறையில பொறியாளராக இருந்தவர். அதனால தமிழகத்துல பல ஊர்கள்ல இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி ஒரு முறை நாங்க செஞ்சியில இருந்த பொழுது, அதற்கு முன்பு எனக்கு ரொம்ப சிறிய வயது, ஞாபகம் இருக்காது. இருந்த வரைக்கும் ஞாபகம் உண்டு. என்னன்னா, நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது வந்தவாசி என்ற நகரத்துல இருந்து, அந்த நகரத்தினுக்கு பெரியவர் பரமாச்சாரியார் எழுந்தருளின பொழுது எங்கள் இல்லத்தில் இருந்த என் தாய், தந்தை மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் ஊர் எல்லையில சென்று பூரண கும்பம் கொடுத்து வேத மந்திரங்கள் முழங்க அவரை அழைத்து வந்தார்கள். அதே போல அந்த ஊர்ல ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் செல்லுகின்ற பொழுது ஊர் எல்லை வரைக்கும் மங்கள வாத்தியங்களோடு சென்று அவரை ஊர் எல்லையில கொண்டு போய் அனுப்ப அவர் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்து விட்டு சென்றார். அதே போல செஞ்சியில நான் ஸ்கூல் ஃபைனல். அப்போ அங்க அவர் எழுந்தருளின பொழுது வரவேற்று, அங்க மிகப்பெரிய ஊர்ல ஒரு பெரிய தனவந்தர், பெருமாள் நாயனார்னு பேரு, அவர் வீட்டை ஒழித்து கொடுத்திருந்தார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகள்ல ஒரு நல்ல வீட்டை ஒழித்து கொடுத்திருந்தார். அந்த வீட்டுல 2 நாள் தங்கி அங்கு சந்திரமௌலீஸ்வரர் பூஜையையும் காமாட்சிக்கு உண்டான பூஜையையும் செய்து, அந்த பூஜையில நிறைய பெண்கள் கலந்து கொள்வார்கள். கலந்து கொண்டு அந்த பெண்களுக்கு அங்கேயே அமுதும் படைக்கப்படும். அதுல கலந்து கொண்டவர்கள் என் வீட்டுல இருந்த என் தாய் போன்றவர்கள். அதனால ஊர் எல்லையில போய் வரவேற்றல் என்பது ஒரு பெரிய மரபு. அதுவும் துறவிகளை எல்லாம் அப்படித்தான் வரவேற்கும். ஏனென்றால் துறவிகளுக்கு எங்கு தங்குவது தெரியாது. அவர்கள் தேசாந்தரியாக சென்று கொண்டே இருப்பவர். ஆகவே நம்முடைய ஊர்ல வந்து தங்க வேண்டும்னு நம்முடைய வேண்டுகோளா இருக்கணும். நாம பணிந்து அவர்களை வேண்டி இங்கு எங்களோடு இருந்து எங்களுக்கு உண்டான அருளை தாருங்கள்னு நாம தான் கேட்டுக்கணும். அப்படி கேட்டுக்கொண்டு அவர்கள் மனம் இசைந்தார்கள்னா அவரோடு சேர்ந்து வரக்கூடிய பரிவாரங்களுக்கும் உரிய பாதுகாப்பான இடம். முன்னெல்லாம் பரமாச்சாரியார் வருகிறார்னா மனிதர்கள் மட்டும் உடன் வர மாட்டார்கள், ஞாபகம் வச்சு. பல விலங்குகளும் உடனாக அழைத்து வருவார்கள். அது ஒரு தர்மமாகவே கையாளப்பட்டது. அந்த விலங்குகளுக்கெல்லாம் போதிய உணவு, பசுமாடு, ஒட்டகம் வரும், யானை வரும். இவைகளுக்கெல்லாம் போதுமானதாகிய உணவை பொறுத்த தரணும். உடன் வரக்கூடிய அடியார்கள், அப்புறம் இவர் வழிபாடு செய்தற்கு உண்டான அந்த பூஜை போன்றனவற்றை செய்தற்கு உண்டான இடம், அது நேர்த்தியான முறையிலே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த ஊர்ல ஆறு இருந்து அந்த ஆறுல நீர் ஓடுவதாக இருந்தால் இவர் குளிப்பதற்கு எப்பொழுது செல்லுகிறாரோ உடனாக சென்று ஆறுல பக்த கோடிகள் எல்லாம் ஒரு வளையம் போல நின்று கொள்வார்கள். ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துவார்கள், நின்று கையை கோர்த்து கொண்டு. அந்த வளையத்துக்குள்ளே இவர் இறங்கி நீராட்டலை செய்வார். இல்லைன்னா கிணறுதான் என்று சொன்னால் அங்கு ஒரு அடியவர் நீரை இறைத்து ஊற்றிக்கொண்டே இருக்கணும். இதெல்லாம் மிக பெரியதாகிய வழிபாட்டு முறைகள். அதனால இது இலக்கியங்கள்ல படிக்கின்ற பொழுது நமக்கு மிகையாக தோன்றும். ஆனால் உண்மையில இது மிகை அல்ல, இதுதான் முறை. நம்ம வீடுகள்லயே நாம் அப்படித்தான் செயல்படணும், செய்யறது இல்லை. நம்ம வீடுகள்ல யாரேனும் விருந்தினர்கள் வந்தால் முன்னெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரேனும் விருந்தினர்கள் வந்து ஒரு சில நாட்கள் தங்கி சென்றார்கள் என்றால் அவர்களை கொண்டு போய் பேருந்து நிலையத்திலோ அல்லது நெடுந்தொடர் நிலையத்திலோ பாதுகாப்பாக
கொண்டு போய் விட்டுட்டு அவர்கள் வண்டியில ஏறி வண்டி புறப்படுகின்ற வரைக்கும் நாம இருந்து மகிழ்ச்சியோடு விடை பெற்று வருவோம். இது பல பேர் பண்ணியிருப்போம். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்ல. வீட்டு வாசல்ல ஸ்டேஷனுக்கு தானே ஊபர் புக் பண்ணிக்கோ, முடிஞ்சு போச்சு. நிறைய வந்துட்டது வண்டி, அவ்வளவுதான். வீட்டுல இருந்து போயிட்டு வான்னு அனுப்பிச்சிடும், முடிஞ்சு போச்சு. இது முறையற்றது. இவ்வாறு செய்தல் கூடாது. ஊருக்குள்ள வருகிறார்னு செய்தி வந்தா அவர் எந்த வண்டியில வரார் அந்த வண்டி வரக்கூடிய இடத்திற்கு போய் நாம நின்று அழைத்து வரணும். இன்றைக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. மனிதன் மிக வேகமான செயல்பாடுகள்ல ஓட தலைப்பட்டு விட்டான். ஃபாஸ்டர் வேர்ல்ட், ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த காலத்துல அதான் சொன்னேன், வாழ்க்கை முறை என்பது ஒரு சலனம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத அழகான ஆற்று நீர் போல செம்மையாக ஓடிக்கொண்டிருந்த காலம். யாருக்கும் எந்த விதமான பரபரப்பு இல்லை. அந்தந்த வேலை அவரவர் முறையாக செய்வதனால அது தானாக ஒத்திசைத்து நல்ல பலனை கொடுக்கும். அதனால யாருக்கும் குழப்பம் இல்லை. இன்று எல்லாவற்றினுக்கும் இடைஞ்சல். இங்கு எதையுமே நாம ஈடுபாட்டோடு செய்யறதே கிடையாது. செய்வது எல்லாம் இதை செய்தால் நமக்கு என்ன ஊதியம் கிடைக்கும்ன்ற தேவையோடையே செய்யும். உண்மை. ரொம்ப வருத்தப்படுவேன். முன்னெல்லாம் கோவில்ல இறைவனுக்கு வழிபாடு செய்ய போனீர்கள் என்றால் அந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அந்த கோவிலின் கண் உள்ள அர்ச்சகர் நம்மை பற்றியும் நம்முடைய குடும்பத்தை பற்றியும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரை பற்றின செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நாம சொல்லாமலேயே நம்முடைய கவலைக்காகவும் சேர்த்தவர் அர்ச்சனை பண்ணுவார். சீக்கிரம் நல்லது நடக்கும், பெருமாள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நம்முடைய மனக்கிடக்கையை அவர் தெரிந்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்தற்கு அவர் ஊக்கம் காட்டுவார். அது நமக்கு ஒரு நிறைவை தரும், மன அமைதியை தரும். அடிப்படையில மனிதாபிமானம் என்கின்ற ஒன்று அந்த சங்கிலி அறுபடாமல் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் கமர்ஷியல். கோவிலுக்கு போனோம்னா முதல்ல கேட்கிற கேள்வி, அர்ச்சனை சீட்டு வாங்கியாச்சு, சரி, அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் நாள் நட்சத்திரம் இவைகளை ஒரு இயந்திர கதியாக சொல்லி அர்ச்சனை பண்ணுகிறார்கள். அவ்வளவுதான். இதுல எந்த விதமான ஈடுபாடு இல்லை. அவர்கள் இத்தனை அர்ச்சனை பண்ணால் இவ்வளவு வருமானம் வரும், அவ்வளவுதான். யாரையும் குறை சொல்லல. உலகம் அப்படிப்பட்ட செயலிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விட்டது. ஒன்றும் பண்ண முடியாது. இதை நாம குறையாக பேசல. இன்றைய நடைமுறை இப்படி இருக்கிறது. நாம கோவிலுக்கு கூட நிதானமாக போவதையே தவிர்த்து விடுகிறோம். வேகமா எல்லாமே கோவில்ல நின்று நிதானமாக ஒவ்வொரு சந்நிதிக்கும் சென்று இறைவனை வழிபட்டு மெல்ல ஒரு நல்ல சிவன் கோவிலை வழிபட்டு வெளியே வரணும்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். நாம் அதெல்லாம் செய்கிறோமான்னா இல்லை. நமக்கு எல்லாமே எந்திர கதிக்கு உட்பட்டு விட்டோம். வாழ்க்கையே அப்படி ஆயிப்போச்சு. எல்லாம் ஃபாஸ்ட்ன்ற ஒரு சொல்லு, ஃபாஸ்ட் ஃபுட்டு தான், எல்லாம் ஃபாஸ்டர் ஃபார்ம் தான். அதுதான் இங்க ரொம்ப பெரிய கவலை. நிதானமாக செல்ல வேண்டிய வாழ்க்கைய நாம இயந்திர கதிக்கு உட்படுத்தி ஏதோ ஒரு விரைவான கதியிலே சென்றே ஆக வேண்டும் என்ற ஒரு தேவையினுள் தள்ளப்பட்டு வாழ்க்கையினுடைய அழக, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களினது செயல்பாட்டை, இயற்கையை, இறைவனை ரசிக்க தவறிட்டு பல பேர் ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கிறேன். பழைய காலம்னா 40 ஆண்டு 50 ஆண்டுகளுக்கு முன்ன வீட்டுல ஏதாவது ஒரு விழான்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த விழாவினுக்கு தங்களால் இயன்ற பங்களிப்பு செய்வார்கள். மாவலை கட்டுறது ஒருத்தர் பொறுப்படுத்திப்பார், கோலம் போடுறது ஒருத்தர், மலர்களை சேகரித்து கட்டித்தருதல் ஒருத்தர், சந்தனம் அழைக்கிறது ஒருத்தர், அதற்கப்புறம் இறைவனுக்கு படையலுக்காக செய்யப்படக்கூடிய எல்லா விதமான உன் பொருள்களை செய்பவர் ஒரு சிலர். எல்லாரும் பகிர்ந்து
இறைவனை சேர்ந்து வழிபட்டு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணுகின்ற பொழுது அது ஒரு தனி நிறைவு. இன்றைக்கு எல்லா விழாக்களுக்கும் வெளியே எல்லாம் கிடைக்கிறது. இது வேடிக்கை என்னன்னா காம்போ பேக். எங்கள் ஊரில் சென்னையில் அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தியா ஒரு காம்போ பேக், அதுல பெரிய பெருமிதத்தோடு ஒரு ஜூட் பேக் இலவசம், அதுல எல்லாமே போட்டு 550 ரூபாய் ஒரு ஜூனியர் பேக், 1100 ரூபாய் சீனியர் பேக். இதெல்லாம் கூட இது மட்டுமல்ல, விநாயக சதுர்த்திக்கு உரியதாகிய எல்லா பொருளும் கிடைக்கும். நீங்கள் சென்று வாங்கி வர வேண்டியது, வாங்கி வந்ததை இறைவன் முன் வைத்து படைக்க வேண்டியது, உண்ண வேண்டியது, நீங்க எதுவும் செய்ய வேண்டும். இப்ப அந்த இறை வழிபாட்டிற்கு உண்டான மந்திரங்கள் கூட நீங்க படிச்சு சொல்லணும். புத்தகத்தை பார்த்து படிக்க வேண்டாம், நினைவு ஆற்றலில் கொண்டு மனப்பாடம் செய்துன்னு சொல்ல வேண்டாம். எல்லாத்துக்கும் சிடி இருக்கு, எல்லா செல்போன்லயே இருக்கு. அதை ஆன் பண்ணிட்டா அது பாட்டுக்கு சொல்லும். நீங்கள் அதற்குண்டான அபிநயம் மட்டும் புரிந்தால் போதுமான, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். எல்லாமே நவீனத்துவத்துடன் இணைத்து, அடுத்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, வேண்டாம், நாம் மிகப்பெரிய அளவிலே நலிந்து கொண்டு இருக்கிறோம். நலிந்துன்ற வார்த்தையை நான் சொல்றதுக்கு மேல வேற ஒரு சொல்லணும்னு ஆசை, சபையில வேண்டான்னு விட்டுட்டு நலிந்து கொண்டு இருக்கும். ரொம்ப பெரிய கட்டம். அதனாலதான் இந்த அண்டர்பிரானை வணங்கி வைகும் அப்பதியில் சில நாள்கள் போற்றி தொண்டருடன் அருள் பெற்று மற்ற தொல்லை திருப்பதி எல்லை நீங்கினார் அவர் நீங்கக்கூடியவருக்கு அன்போடு உடன் சென்று மாலை அணிவித்து ஊர் எல்லையில விடை கொடுத்து அனுப்புகிறார் சிறுதொண்டர். சிறுதொண்டர் நண்புடன் செல்ல நட்போடு அவர் பின்னே சென்று நல்ல வேரி நரும் தொங்கல் மற்றவரும், எப்படி அந்த மிகச்சிறந்த முறையில மனமுடைய மாலையை சூடிய நாயனாரும் விடை கொடுக்க பெற்று தன் நகருக்கு திரும்புறார். யாரு? சிறுதொண்டர். செங்காட்டங்குடியினுடைய எல்லை வரைக்கும் போயிட்டு ஞான சம்பந்தருக்கு விடை கொடுத்து மாலையிட்டு திரும்பி தன்னுடைய நகருக்கு இவர் வந்துடுறார். அங்கிருந்து பயணத்தை தொடருகிறார். சம்பந்தர் எங்க போறார்? நீரின் மலிந்த சடையார் மேவி நிகழும் பதிகள் பல பணிந்து, அந்த திருச்செங்காட்டங்குடியிலிருந்து பல தலங்களுக்கெல்லாம் போயிட்டு இறுதியில பாரின் மலிந்து நிறைந்த செல்வம் பயில் புகழூர் நகர் பாங்கணைந்தார். பூம்புகலூர் என்ற ஊருக்கு சென்று சேர்ந்தார் சம்பந்தர். இந்த மாதிரி பல பதிகள், திருச்செங்காட்டங்குடியிலிருந்து பூம்புகலூர் போறதுக்கு இடைப்பட்ட இடத்துல பல தலங்களுக்கு போனார்னு செக்குழார் எழுதிட்டார். அதனால பதிகள் அப்படின்றதுனால திரு ராமணதீஸ்வரம்ன்ற ஒரு கோவில் இருந்திருக்கு, திரு பனையூர் என்ற தலம் இருந்திருக்கு. இந்த தலங்களுக்கெல்லாம் சென்று இருக்கலாம். இந்த ராமணேஸ்வரத்துல அது ராமன் ஈஸ்வரம் ராமணேஸ்வரம்னு படிக்கணும், அவ்வளவுதான். ராமன் இறைவனாகிய சிவனை வழிபட்ட தலம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த தலத்துல ஒரு பதிகம் பாடியிருக்கார். சங்கொளிர் என தொடங்கக்கூடிய பதிகம் வியாழக்குறிஞ்சியில அமைந்த, வாழக்குறிஞ்சி பண்ணில் அமைந்த பதிகம். ராமன் சிவபெருமானை வழிபட்ட தலம் ராமண ஈஸ்வரம். ராம ஈஸ்வரம், ராமன் ஈஸ்வரம், ராமன் ஈஸ்வரம் ஆச்சு. அந்த தலத்துல சங்கொளிர் என்று தொடங்கக்கூடிய ஒரு பதிகத்தை பாடியிருக்கிறார். அது கிடைச்சிருக்கு வியாழக்குறிஞ்சியில, மற்றைய பதிகங்கள் கிடைக்கல. சரி, அந்த ஊர்ல என்ன பண்ணார்? திருப்புகலூர் திரு தொண்டரோடும் செம்மை முருகனார் மெய் மகிழ்ந்த விருப்பொடு சென்று எதிர்கொள்ள வந்து வேத முதல்வர் தம் கோயில் எய்தி பொறுப்புகழ் கோபுரத்து உட்புகுந்து பூமலி முன்றில் புடை வலம் கொண்டு ஒருபடு சிந்தையோடு உள் அணைந்தார் ஓதாது ஞானமேலாம் உணர். ஞானசம்பந்தர் எதையுமே ஓதி உணரலையே, அம்மை கொடுத்த பாலினால் எல்லாம் உணர்ந்தார். ஆகவே ஓதாது ஞானம் உணர்ந்தவர். எந்த ஒரு சிவஞான போதத்தை கற்கல,
கற்காமலேயே அம்மை கொடுத்த பாலால் முற்ற ஞானத்தை பெற்றவர். என்ன செய்தாராம்? திருப்புகலூரில் வாழுகின்ற தொண்டர்களுடன் கூடி, யார் இவரை எதிர்கொண்டு அழைத்ததாம்? பூம்புகலூர் போனாலும் அதான் புகலூர். புகலூர்ல யார் இருந்தாரா? செம்மை முருகநாயனார்னு ஒரு நாயனார். சம்பந்தர் காலத்துல நிறைய நாயனார்கள் இருந்திருக்கிறார்கள். பலரை சம்பந்தர் நேராவே சென்று பார்த்திருக்கிறார். புகலூர்ல இருந்த அந்த செம்மை மிகுந்த முருகநாயனார் மெய் மகிழ்ந்து தன் ஊருக்கு சம்பந்தர் எழுந்தருளி இருக்கிறார் என்ற செய்தியினால மனமகிழ்ந்து விருப்பொடு சென்று எதிர்கொள்ள. இப்ப சொன்னது நடந்ததா? போன பாட்டுல ஊர் எல்லையில கொண்டு வந்து திருச்செங்காட்டங்குடி எல்லையில சம்பந்தரை விட்டு சென்றார். யாரு? சிறுதொண்டர். புகலூருக்குள்ள நுழையும் போது எதிர்கொண்டு அழைக்கிறார் தொண்டர்கள் புடைசூழ முருகநாயனார் சம்பந்தர். விருப்பொடு சென்று எதிர்கொள்ள வந்து வேத முதல்வர் தம் கோயில் எய்தி, விருப்பத்தோடு ஞான சம்பந்தரை எதிர்கொண்டு அழைத்து முருகநாயனாரும் ஞான சம்பந்தரும் ஏனைய பிற தொண்டர்களும் உடனாக புடைசூழ வேத முதல்வர் தம் கோயில் எய்தி, வேதங்களுக்கு முதலானவனாகிய இந்த சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய கோவிலினுக்கு சென்று பொறுப்புரள் கோபுரத்து உட்புகுந்து, ரொம்ப அழகா எப்படியா எதிர்கொண்டு வரவேற்க அந்த சிவபெருமானினுடைய கோவில், அந்த கோவில் கோபுரம் எப்படி இருக்கான்? மலை போல் உயர்ந்து காணப்படக்கூடிய கோபுரமா. பொறுப்புன்னா மலை, பொறுப்பு உரள்னா மலை போல் உயர்ந்து இருக்கக்கூடிய கோபுரத்து உட்புகந்து, தலை கோபுரத்தின் வாயிலாக கோவிலின் அகத்தே சென்று பூமலி முன்றில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இறை குடிகொண்டுள்ள அந்த முன்னடையில் புடை வலம் கொண்டு, அந்த முன்னடைய வலமாக சுற்றினர். அது உள்நடைன்னு பேரு. பிரகாரம் அப்படி சொன்னாதான் நமக்கு புரியும். புறநடை உள்நடைன்னு பேரு. அந்த உள்நடையில வலமாக சுற்றி வந்து வலம் கொண்டு ஒருபடு சிந்தை ஓடு, அந்த இறைவனோய் மீது உண்மையான ஈடுபாட்டோடு ஒருமித்த சிந்தை, அந்த இறைவனை ஒருமித்த மனத்தோடு சிந்தித்த, சொல்றோம் இல்லையா, கான்சன்ட்ரேட்டட்னு, அவ்வளவுதான். ஒருமித்த மனத்தோடு சிந்தித்து சிந்தையோடு உள் அணைந்தார். அந்த கோவில் கருவறைக்குள்ள நுழைஞ்சார். ஓதாது ஞானமெல்லாம் உணர்ந்தார். எதனையும் கற்காமலேயே அம்மை தந்த பாலினால் எல்லா சிவஞானத்தையும் உணர்ந்தவராகிய ஞான சம்பந்தர் முருகநாயனாரும் அவருடன் வந்த ஏனைய தொண்டர்களும் புடைசூழ புகலூரின் கண் உள்ள கோவிலின் அகத்தே சென்று அங்குள்ள இறைவனை வழிபடுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். அடுத்து புக்கெதிர் தாழ்ந்து விழுந்து எழுந்து பூம்புகலூர் மண்ணு புண்ணியரை நெக்குருகும் சிந்தை அன்பு பொங்க நிறை மலர் கண்ணீர் அருவி செய்ய மிக்க தமிழ் தொடை மாலை சாத்தி மேவிய ஏழிசை பாடி போந்து திக்கு நிறை சீர் முருகர் முன்பு செல்ல அவர் மடம் சென்று புக்கார். புக்கு எதிர்த்தாழ்ந்து, புக்குன்னா புகுந்து, எதிர்த்தாழ்ந்து இறைவனுக்கு எதிராக சென்று இறைவனுக்கு தன் வணக்கத்தை தாழ்வுடன் நமஸ்காரம் பண்ணினார். நெடுஞ்சான் கிடையா விழுந்து எழுந்து பூம்புகலூர் மண்ணு புண்ணியரை, புகலூர் என்ற அந்த தலத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய புண்ணியனாகிய சிவபெருமானை நெக்குரு சிந்தை அன்பு பொங்க, மனமானது உருக, அப்படியே அந்த மன உருக்கத்தோடு இறைவனை வழிபாடு செய்ய, நிறைமலர் கண்ணீர் அருவி செய்ய, மலர் போன்ற தனது கண்களில் இருந்து கண்ணீரானது அருவி போல் கொட்ட, மிக்க தமிழ் தொடை மாலை சாத்தி, மிகுதியான மகிழ்வோடு அந்த இறைவன் மீது பாமாலை பாடி சாத்தினார், பதிகம் பாடினார். மேவிய ஏழிசை பாடி போந்து இவரால் பாடப்பெற்ற பதிகத்தை இனிய இசையோடும் பாட செய்து திக்கு நிறைசீர் முருகர் முன்பு, எல்லா திக்குகளிலும் புகழினை ஈட்டியவராகிய முருகநாயனார் முன்பு சென்று
செல்ல அவர் இருக்கக்கூடிய மடத்தினுக்கு சம்பந்தர் எழுந்தருளுகிறார். முருகர் முன்பு செல்ல அவர் மடம் சென்று புக்கார். ஆகவே முருகநாயனார் குடிகுண்டுள்ள மடத்தினுக்கு ஞான சம்பந்தர் கோவிலில் இருந்து அங்கு சென்று சேர்ந்தார். அப்போ இந்த இடத்துல அங்க பாடின பாட்டு வெங்கல் விட்டு என தொடங்கும் செவ்வழி பண்ணில் அமைந்த பதிகம். அந்த புகழூர்ல இறைவன் முன்பு பாடின மேவிய ஏழிசை பாடின்னு சொன்னார் இல்லையா, அந்த கோவிலிலே இவர் பாடினது எது என்றால் வெங்கல் விட்டு என்று தொடங்கக்கூடிய பதிகம். அது செவ்வழி பண்ணில் அமைந்த பதிகம் ஆகும். சரியா? இன்று இதோடு நிற்க.